இன்றைக்கி வீக் டேன்றதுனால எப்பயும் போல் ஓட்ஸும் சாண்ட்விச் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. மாங்குன்னு தோசை இட்லிலாம் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ஹெல்த்தியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்குள்ளே பாப்பா எந்திரிச்சு வந்துட்டா. அவளுக்காக டேட்ஸ் மில்க் தான் கலக்கி கொடுத்தேன். வெயிட் கெயின் பண்ணுறவங்களுக்கு, இல்லை ரொம்ப தின்னாக இருக்கீங்க, கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மில்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பூஸ்ட்டு போன்விட்டாவோட இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதை அடிச்சிக்கவே முடியாது. கூடவே கொஞ்சம் நட்ஸும் சேர்த்துக்கிட்டா ஈஸியாக வெயிட் கெயின் பண்ணிடலாம். அப்போ இன்றைக்கி சாண்ட்விச்சுக்கு நான் இந்த மாதிரி ஒரு டர்க்கி சலாமி தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கைவண்ணம் கலைவண்ணம் க்ரியேட்டிவிட்டிலாம் இந்த சாண்ட்விச்சில் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா தெரப்பேட்டிக்காக இருக்கும் இதை பண்ணுறதுக்கு. அப்போ இன்றைக்கி நான் வந்து ஐஸ்பர்க் லெட்யூஸ் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட் லேயருக்கு. அது வச்சு மேலே நம்ம ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸிங் வேணுன்னா போட்டுக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி ட்ரெஸ்ஸிங் ஒன்றும் போடல, இந்த டர்க்கி மாத்திரம் வச்சுட்டு கூடவே மஷ்ரூமும் ஸ்பினாச்சும் போட்டு ஒரு சாட்டே பண்ணியிருந்தேன். அதுவும் வச்சு நம்ம பாப்பாவுக்கு மாத்திரம் நான் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் போட்டேன். ஹஸ்பண்டுக்கு அதெல்லாம் வேணாம், ப்ளெயினாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் ப்ளெயினாக வச்சுட்டு பாப்பாவுக்கு ஃப்ரெஞ்ச் ட்ரெஸ்ஸிங்கும் கொஞ்சம் மயோனைஸும் போட்டு சாண்ட்விட்சு ரெடி பண்ணியாச்சு. இந்த சாண்ட்விட்சு நம்ம பல வெரைட்டியில் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் சாசேஜு இல்லை எக்கு வச்சுக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கைவண்ணம் க்ரியேட்டிவிட்டிலாம் இதில் காமிக்கலாம். ஈஸியாகவும் முடிஞ்சிடும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாப்பாவுக்கு மாத்திரம் நான் ஸ்மூத்தி அடித்து கொடுத்தேன். ஓட்ஸ் அப்படியே நாங்களாம் அப்படியே சாப்பிட்டுட்டோம். பாப்பாவுக்கு ஸ்மூத்தி அடித்து கொடுத்தேன். இந்த மாதிரி கொஞ்சம் பழுத்த பனானாஸ்லாம் யாருமே தொடவே மாட்டாங்க. கொஞ்சம் கருப்பானாலவே அப்படியே வச்சுருவாங்க. ஸோ அதை எடுத்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி ஸ்மூத்தி அடிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்.